ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் கொஞ்சம் ஹையர் சைடில் தான் போச்சு. ஒரு மணி நேரம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அந்த லோவை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லோவே கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். நேற்றோட லோவை உடச்சி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுனே போச்சு. நியராக ஒரு 25K கிட்ட மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, அகெயின் வந்து ஒரு செல்லிங்கு. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மார்க்கெட்டில் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ப்ரீமியம் வந்து நல்லா பே பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதனால் மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது. ஸோ நேற்று கிட்டத்தட்ட ஒரு 218 19 தான் இருந்தது நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம். இன்றைக்கி 203ன்னு சொல்லும்போது அந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப அளவு இன்றைக்கி டிகே ஆகலை. சேம் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் 435 நினைக்கிறேன். அதுலேருந்து இப்போது 335 ஒரு 100 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரீமியம் இப்படி இருக்கும்போது கூடவே இந்தியா விக்ஸும் ஏறி இருந்தது, பயமும் இருந்தது மார்க்கெட்டில். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஓகேங்களா, இது எல்லாமே சேர்ந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு வால்டிலிட்டியை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதே வால்டிலிட்டி வந்து நாளைக்கும் இருக்கலாம். ஸோ நிஃப்டியோட ஸ்டாண்டர்ட் ரேஞ்சு இப்போ புதுசாக ஒரு 203 இருக்குது. சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 335 இருக்குது. இதுவே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் அப்படின்றதுனால மார்க்கெட்டில் வால்டிலிட்டி வந்து நாளைக்கும் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஸோ சேம் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் வந்து ஹையர் சைடில் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய இருக்குது. இது வந்து கான்ட்ராவோட வியூ தான் ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பாசிட்டிவெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. டேர்னுன்னு சொல்லிட முடியாது, பட் சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேச்சுரேஷன் வந்து முடிகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எண்ட் ஆஃப் இஓடியில் 37 ஸ்டாக் லாங் சைடும் 159 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடு இருக்குது. ஹெவியாக இருக்குது ஷார்ட்டோட கவுண்ட்டு. ஸோ இதுதான் மார்க்கெட்டில், ப்ராடர் மார்க்கெட்டில் அது நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செல்லிங். எஸ்பெஷலி இந்த பேங்க் நிஃப்டி த்ரூ அவுட் டே வந்து நெகட்டிவில் தான் இருந்தது. நிஃப்டியாவது பரவாயில்ல. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க. ஸோ வந்து இது சொல்லி தான் ஆகணும். ஸோ அதோடைய புஷ்னால தான் மார்க்கெட் இன்றைக்கி பெருசாக விழலை. இஃப் ஐடி முன்ன போலவே இன்றைக்கி வந்து இறங்கியிருந்தால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக 25 கீழக்கெல்லாம் போயிருக்கும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ ஐடி தான் இன்றைக்கி ஹோல்ட் பண்ணிச்சு. இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து இது இருக்குது, டிசிஎஸோட ரிசல்ட் இருக்குது. ஸோ அதோட எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஸ்டாக்லையும் இது வந்து யூஸ்வலாக நடக்கும். ஐடி செக்டாரில் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்றதுனால ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னா எல்லா கம்பெனியோட ரிசல்ட்டும் அதே மாதிரி வந்து மோரார்லெஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னா மற்ற எல்லா கம்பெனியோட ரிசல்ட்டும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் சென்செக்ஸ்க்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி. ஸோ 81,800 அர்த்தம் பண்ணி வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கியூ ஒரு மாதிரி இருக்கும், நிஃப்டியில் வந்து ஒரு ஸ்கியூ ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட அர்த்தம் பண்ணி 11.2ல் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் மேலே போக போக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐவி இப்போ இருக்கிற பயத்தை விட கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் பெருசாக 200-300 பாயிண்ட் வரைக்கும் பெருசாக இல்லை, அது கீழே போகும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பயப்படுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மார்க்கெட் மேலே போனால் பயம் ரொம்ப ஷார்ப்பாக வந்து குறையுது. இதுவே மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் வரை சென்செக்ஸ் விழுந்தால் கூட மார்க்கெட்டில் பயம் வந்து அந்தளவு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது அப்படியே நம்ம நிஃப்டியில் பார்த்தோன்னா கதை வேறு. நிஃப்டியில் பார்த்திங்கன்னா மேலே போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பயப்படுது, கீழே போனாலும் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுது. ஸோ இதை வந்து வால்டிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு இன்னும் ப்ரீமியம் இருக்குது, இன்னும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ் இருக்குது அப்படின்றதுனால இன்னும் நிஃப்டி வந்து விளையாடுங்க. இன்றைக்கி ஆன மாதிரி ஒரு ஸ்விங்கு வந்து நாளைக்கு கூட இருக்கும் அப்படின்றது இதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் சென்செக்ஸ்க்கு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 335. இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனது வந்து 402லேருந்து 335, ஒரு 65 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ட்ராப் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நேற்றே நல்லா இறங்கியிருக்கு, நேற்று முந்தா நேற்றே நல்லா இறங்கி இருந்தது. நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு 300 பாயிண்ட்லாம் பத்தாது. ஒன்று ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா ஈஸியாக வந்து ஸ்கியூ வந்து உடையும். ஸ்கியூ உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 300 பாயிண்ட்லாம் ஈஸியாக நகர்ந்துடும் அப்படின்றது தான். ஸோ ஹையர் சைடில் உடையிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்குது. அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி 30-32 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம், யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சதோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். எந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு ஏஷியா மார்க்கெட்டில் எதிரொலிக்கும் அதை பொறுத்து மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணோம். இன்றைக்கி ஈவினிங் நம்ம டைம் வந்து ஒரு 12:30 மணிக்கு நினைக்கிறேன்
எஃப்எம்எஸ்சி மினிட்ஸ் இருக்குது, மீட்டிங் மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பேச போகிற விஷயமும் நாளைக்கு ஈவினிங் ஒரு 7-7:30 மணிக்கு நினைக்கிறேன் ஜெரம் பவுல் வந்து பேசுகிறாரு அதை பேஸ் பண்ணி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு நல்ல ஒரு வால்டலிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது தான். எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இது நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐடி ஆக்டிவிட்டியோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அங்கே கமெண்ட்ஸாக போடுறேன், அதை வாசிச்சுக்குங்க. அது மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நண்பா, நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மொதல் விஷயம், செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸுங்க இன்றைக்கி ஒரு 2.5% மேலே ஏறி இருக்குது மார்க்கெட்டில். குறிப்பாக வந்து ஆப்ஷன் ப்ரீமியங்களில் கொஞ்சம் வந்து ஐவி வந்து நிரம்பி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரீமியத்திலே பார்த்தோம். ஜஸ்ட் நிஃப்டிலாம் ஒரு 15 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸும் கூட சேர்ந்து இன்றைக்கி ஏறின ஒரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஒரு ஸ்விங் ஆட்டம் போட்டது தான் காரணம். நிஃப்டி ஸ்டாடல் அண்ட் சென்செக்ஸ் ஸ்டாடல் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நாளைக்கு வந்து ட்ரேடிங் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கியூ பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்டலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் சென்செக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாட் டு அப்சைடு. அதான் டெக்னிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க்கெட் ப்ரீச் பண்ணும்போது ஒரு சைடு வந்து ட்ரெண்ட் ஆகலாம். அண்ட் கூடவே பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட்டும் ஷேடாக இருக்குது, பிசிஆர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நிஃப்டி வந்து நல்லாவே ஷார்ட்டுக்குள்ளாக இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. பேங்க் நிஃப்டியும் இறங்கியிருக்கு, கான்ட்ராக்டில் பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த பாயிண்ட் இறங்கியிருக்கு, பிசிஆரை இறங்கியிருக்கு, பேங்க் நிஃப்டியில் ஸ்லைட்டாக வந்து ஷார்ட் இருக்கும் அப்படின்றது தான். மிட் கேப் நிஃப்டி 0.8% இறங்கியிருக்கு, கான்ட்ராக்டில் ஒரு சின்ன அப்பு இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டும் இறங்கியிருக்கு, இங்கே பிசிஆரே இறங்கியிருக்கு. நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் ஷார்ட்டில் இருக்குது, நல்லாவே ஷார்ட்டில் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரையும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக க்ரீனாக இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஒரு 12:30 நம்ம டைம் அப்போ ஃபெட்டோடைய மீட்டிங் மினிட்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு அதை பற்றின ரிவ்யூவாக ஜெரம் பவுல் வந்து பேசுவாப்பில். நாளைக்கு நைட்டு தான் இருக்கும். ஸோ அது நாளானிக்கு இம்பேக்ட் பண்ணோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாளைக்கு நமக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நிகழ்ந்த ஒரு சில விஷயங்கள், பிசிஆர் வந்து நல்லாவே ஷேடாக இருக்குங்க. குறிப்பாக புட்டோட ஓஐ வந்து காலையில் கொஞ்சம் நல்லா எழுதுனாங்க. அகெயின் வந்து ஒரு 12 மணிக்கு அதெல்லாம் கரைஞ்சி போச்சு. அகெயின் ஒரு 1:30 மணிக்கு எழுதுனாங்க. அது அகெயின் வந்து ஒரு 2:30 மணிக்கு மேலே அது வந்து கரைஞ்சி போச்சு. நல்ல ஒரு வால்டலிட்டியில் இருந்தது. மார்க்கெட்டில் புட்டோட ஷேடு வந்து நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மார்க்கெட் 2வது நாளாக டே லோ கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நேற்று ஓகே வச்சது ஈஸியாக மார்க்கெட் மேலே கொஞ்சம் ரியாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. பட் வந்து ப்ரீமியம் இருந்ததுனால ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால வால்டலிட்டி வந்து இங்கே எதிர்பார்க்குறேன். வால்டலிட்டி இருக்கும். மார்க்கெட் இன்றைக்கி ஜிக்ஸாக்காக ஏறி இறங்கிச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி மூவ் வந்து நாளைக்கு இருக்கும். டிசிஎஸோட ரிசல்ட் இருக்கனால இன்றைக்கி ஐடி செக்டர் எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நாளைக்கு இது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றது வந்து ஒரு $1 பில்லியன் கொஷின் தான். ஸோ ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டிசிஎஸ் ரிசல்ட் நல்லா வந்து மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னா அதை மொத்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகும். அது நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். இல்லை அது அப்படியே உல்ட்டாவாச்சுன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணும். நாட் ஓன்லி மார்க்கெட், அந்த செக்டாரே வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஸ்கியூ வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஒரு சின்னதாக ஒரு கேப்பப் கூட நாளைக்கு மார்க்கெட் இருக்கலாம், சின்னதாக அப்படின்ற மாதிரி. அண்ட் சம்மரி பார்க்கும்போது ஐவி வந்து ஸ்பைக் ஆகிருக்குங்க இன்றைக்கி. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் ஆகிருக்கனால ஆப்ஷன்களில் ஐவி வந்து ஏறி இருக்குது. இது வால்டலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீமியம் வந்து என்ன சொல்லுதுன்னா வால்டெலாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லுது. ஆப்வியஸாக ஸ்கியூவும் அதே தான் வால்டெலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுது. ஸோ ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டு தாங்க. ஸோ அது வந்து சொல்லி தான் ஆகணும். பிசிஆர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து ஷேடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செக் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த நியூஸ் பேஸ் பொறுத்தும் கியூஸ் பொறுத்தும் இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐடி ஆக்டிவிட்டியோடைய விஷயங்கள் பொறுத்தும் அண்ட் கூடவே இந்த டிசிஎஸ் ரிசல்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் நாளைக்கு எப்படி ஓப்பனிங் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் செக் பண்ணுங்கள். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.